கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. ஏனென்றால் Reason, 6 மாதங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். we crossed for the past 6 months. 7வது மாதத்திலே பிரவேசித்திருக்கிறோம். We entered into the 7th month. இந்த 6 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது When we look at the 6 months, அநேகருடைய வாழ்க்கையிலே in many people's lives, எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். many face problems in their life. வேதனை ஊடாய் கடந்து போயிருக்கிறார்கள். They went through all kinds of pain. ஒரு சில குடும்பத்திலே இழப்புகளும் கடந்து வந்திருக்கலாம். In some families, they lost their dear ones. அநேக குழப்பத்தின் ஊடாயும் போயிருக்கலாம். Many confused way they may traveled. நம்மை பார்ப்போம். But when we look at us, ஆழமாய் யோசித்து பார்ப்போம். when we think deeply, நம் குடும்பங்களை யோசித்து பார்ப்போம். when we think about our family, உங்கள் பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். think about your children, எப்படி நடத்தினார், how God has led you, எப்படி இருந்தோம், how we were, என்ன குறைவு இருந்தது, what lack we had. எவ்வளவோ தயவான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். Many gracious things God has did in our life. அதனால் அவரை So நல்லவர் என்று சொல்ல வேண்டும். let us say and declare him he is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. ஆண்டவரோடு கூட அதிகமாய் பழக விரும்ப வேண்டும். We should have spent time with God. இந்த 7வது மாதம், This 7th month, 7 என்பது ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. 7 is a fulfillment. அவரிடத்திலே முழுமையாய் பூரணமாய் பழகுவோம். We will go with a fulfilled heart with God. அவருக்காக நேரத்தையோ காலத்தையோ யோசித்து ஒதுக்க வேண்டாம். We don't avoid time for God. எப்போதும் பழகலாம். Spend time always. எப்படி பழக முடியும்? How we can spend? எனக்கு அநேக வேலை இருக்கிறதே. I have many works. நம் தேவன் சிந்தனைகளை பார்க்கிறவர். God knows our thoughts and minds. நம்முடைய சிந்தைகளை அறிந்தவர். He understands our thoughts and minds. அதனால் So சிந்தையில் யோசிப்போம். let us think on it. நாவினால் சொல்லும் பொழுதுதான் நமக்குள்ளாய் சோறு வரலாம். When we say with our tongue only, the discouragement may come. நம் வாழ்க்கையிலே நம் நாவினால் சொல்வதினால் களைப்பு வரலாம். When we say with our tongue, we may have some tiredness. ஆனால் But சிந்திப்போமே. when we think about that, சிந்திப்பது சுலபமான காரியம்தானே. it is an easy thing to think. சபையில் இருக்கும்போது கூட When you are in the church, வேறோ எங்க சிந்தனை போகும். where we think about something. வேலை செய்யும் போது கூட When we do the work, வேறோ எங்க சிந்தை போகும். we will think about that. நீங்கள் ஆபீஸில் பணிபுரிகின்ற போது அங்கே வேறு சிந்தை போகும். When you work in your office also, you may think something. நம் சிந்தை கடந்து போகிறதா இருக்கிறது. Our thinking and thoughts is going like a, அந்த சிந்தையானது that thinking is, தேவனை சிந்திக்கட்டும். that should think about God. அதை காண்கிறவராக. He is the one who look at us. சிந்தையை அறிந்தவர். He understands the இயேசு கிறிஸ்து Jesus. புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், He said in the New Testament, அவர்கள் சிந்தித்தவர்களை அறிந்தவர் என்று சொல்லி. he said, அவர் சிந்தித்ததை அறிந்தவர் என்று சொல்லி. he understands the thinkings of our mind. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த 7வது மாதம் this 7th month, பூரணமாய் பழக வேண்டும் என்று சொன்னால் when we go with the fulfillment நம்முடைய with God, சிந்தனைகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். we should surrender our thoughts to God. வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Not vanished thinking, பயப்படும்படியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். not a fearful thinking. கேள்வியின் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். We don't think about some unwanted questions. அதை கொடுப்போம். Let us give that to God. சுலபமான காரியம் சிந்தையை கொடுப்பது. It is easy to think about God. அதை கொடுத்து விட்டால் When we do that, சிந்தையிலே கர்த்தர் இறங்குகிறவராய் இருக்கிறார். God comes in our thoughts and minds. நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தையை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He will give the mind of Christ in us. அந்த அனுபவத்தில் 7வது மாதம் போகும்போது When we go in that experience in the 7th month, ஏசாயாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் Isaiah 35 verse 1, முதலாம் வசனம், the verse 1, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து the wilderness and the solitary place shall be glad, கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். and the desert shall rejoice and blossom as a rose. வனாந்தரமும் வறண்ட நிலம்தான், Wilderness is a solitary place. ஆனால் மகிழ்கிறது. It says it will be glad, கடுவழி கழிக்கிறது. and it says the desert shall rejoice. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த 7வது மாதம் this 7th month, எதையும் பாரமாய் யோசிக்காதபடிக்கு don't consider anything as a too burden. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். Let us rejoice in the Lord. அந்த மகிழ்ச்சி பலத்தை நம் இந்த மாதம் கொடுக்கும். That rejoice will give strength to our life. அந்த மகிழ்ச்சி நம்முடைய பலவீனங்களை நீக்கும். That rejoice will turn all your sickness into strength. பலவீனத்தை சிந்திக்க வேண்டாம். Don't think about that weakness. பிரச்சனையை சிந்திக்க வேண்டாம். Don't think about that problem. வேதனையை சிந்திக்கவே வேண்டாம். Don't think about that pain. மகிழ்வோம். Let us rejoice என் பிரச்சனையை விட above of our தேவன் problems. பெரியவர் என்று மகிழ்வோம். Rejoice, God is greater than all our problems. கடிவழி பாதையில் இருந்தாலும் கூட Even though it look like some wilderness, கழித்து it will glad. தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us glorify God on that situation. கழித்து தேவனை போற்றுவோம். Let us rejoice and glory God. நம்முடைய பாரங்களை முழுமையை மறந்து விடுவோம். We forget all our burdens. பாரத்தை சுமக்கிற தேவன் We have a God who carries our burdens. இந்த 7வது மாதம் In the 7th month, பூரணமாய்
fully, நம் பாரத்தை சுமக்க விரும்புகிறார். completely take that burden. நம்முடைய வாழ்க்கை In our life, புஷ்பத்தை போல செழிக்கும். it will blossom as a rose. எந்த பாதையில் செழிக்கிறது? Which place? வறண்ட பாதையிலே செழிக்கிறது. I say is a wilderness place and solitary place. கடுவெளியிலே செழிக்கிறது. In the desert place. கலங்கவே வேண்டாம். Don't get இந்த discouraged. 7வது மாதம் On the 7th ஒரு month, செழிப்பின் மாதம். it is a prosperous month. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். It says the one who trusts in the Lord shall நாமெல்லாம் prosper. அவரை நம்புகிற மக்கள். We are the people who trust in God. எப்படி நம்ப வேண்டும்? How we should trust? 100% நம்ப வேண்டும். 100% trust on Him. நம்புவோமா? Are you believing Him? வாக்கு கொடுத்தவர் As the one who promised, வாக்கு மாறவே He மாட்டார். will never change His mind. சொன்னதை அப்படியே செய்ய போகிறார். Whatever He said, He will do it. கடுவெளியை கண்டு கலங்க வேண்டாம். Don't look at the wilderness and get discouraged. வனாந்தரமான வறண்ட நிலத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't look at the desert and get மகிழ்ந்து கொண்டே இருங்கள். always rejoice. களி கூர்ந்து கொண்டே இருங்கள். Always be glad in the Lord. கர்த்தர் செழிப்பை கொடுக்க போகிறார். God is going to give you a யாருக்கு prosperous. செழிப்பை கொடுக்க போகிறார்? To whom He will give it? சொல்லுங்கள். Say, எனக்கும், He will give to me. எங்கள் குடும்பத்துக்கும், He will give to my family. எங்கள் பிள்ளைகளுக்கும். He will give to my children. ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் கூட So your children may be in a different places. அவருக்கு செழிப்பை கொடுப்பார். God will give that பலவீனம் விளக்கும்படியான ஒரு கிருபையை கொடுப்பார். He will give a grace for that weakness. இந்த 7வது மாதம் In the 7th month, எனக்குரிய மாதம். it is a month belongs to என் me. தேவன் உன்னோடு கூட இருக்கிற மாதம். It is a month God is with us. அவரை பூரணமாய் பார்க்க போகிறேன். I am going to look with Him with a fulfillment. முழுமையாய் தொடுதலை உணரப் போகிறேன். I am going to understand His touch in my life. அந்த அனுபவத்தில் போகும்படியாய் Let's walk in that நாம் experience. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்கள் சிந்தனைகளை all the thoughts, சிதறி விடாதபடிக்கு it will never get distracted. இந்த மாதம் முழுமையாய் For the entire month, நான் எங்கிருந்தாலும், wherever I am, நான் ஆண்டவரே பணி செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், whether I may working in a place, நான் எந்த வேலையில் இருந்தாலும், whatever work I am doing, எங்கிருந்தாலும் wherever I am, உம்மை சிந்திக்கிறேன். I am thinking about you. வனாந்தர வறண்ட காரியத்தை சிந்திக்க மாட்டேன். I am not going to think about the wilderness experience. கடுவெளியை சிந்திக்க மாட்டேன். I am not going to experience the இயேசுவை நினைத்து மகிழுவேன். I am going to think about Jesus and உம்மை be நினைத்து glad. புகழுவேன். I will rejoice in you. Lord. லூதுருபலபுதுருபியா. Oh, we thank you for இந்த the, 7வது மாதம் செழிப்பு. this 7th month is a என் prosperous. குடும்பத்துக்கு செழிப்பு. It is a prosper for my என் family. பிள்ளைகளுக்கு செழிப்பு. It is a prosper to my children. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for that. Lord. செழிப்பை கொடுக்க You are going to bless me. with வந்து the விட்டீர். prosperous life. அதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for coming into my life. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.